ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ஜெட்டி என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் தேவானாம்பட்டிங்கிற ஒரு கடலோர கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே உள்ள மக்கள் மீன் பிடிச்சி அதை விற்று அதில் வர காசை வச்சு அவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்களோட வாழ்க்கை முன்னேறாம அப்படியே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க பிடிச்சிட்டு வர மீனெல்லாம் அங்க உள்ள ஒரு புரோக்கர் ரொம்பவே மலிவான விலைக்கு அடிச்சு புடுங்கிட்டு போயிருந்தாரு. அது போக ஒரு நாள் புயல் வந்து அங்க உள்ள மக்களோட படகுகளை அடிச்சிட்டு போயிருது. அதனால அந்த மக்களோட வாழ்க்கை ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிருது. இந்த நிலைமையை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர் எம்எல்ஏவை அங்க உள்ள மக்கள் பார்க்க போறாங்க. அப்பவும் போல இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன விஷயம்னா, அந்த ஊருக்கு ஜெட்டி வந்தா மட்டும்தான் மக்களோட இந்த நிலைமை மாறும்னு தெரிய வருது. ஜெட்டி அப்படின்னா கடலையும் ஆத்தையும் இணைக்கக்கூடிய அணைக்கட்டு. அதனால அந்த ஊருக்கு ஜெட்டியை கொண்டு வர அந்த ஊர் நாட்டாம நிறைய முயற்சி பண்றாரு. பட் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருது. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனியும் சேர்ந்து அதை கொண்டு வர களம் இறங்குறாங்க. இதனால ஹீரோவும் ஹீரோனியும் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்ன, கடைசியா அந்த ஊருக்கு ஜெட்டி வந்ததா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஜெட்டி அப்படின்னா என்ன, அதனால மீனவ மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டாவே படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. படத்தோட ஹீரோ அவரோட ரோலை சூப்பரா பண்ணிருக்காரு. ஹீரோனியும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் அந்த ஊருக்கு ஜெட்டியை கொண்டு வர என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட மியூசிக் சில எமோஷனல் சீன்ஸை சூப்பரா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஸ்லோவா இருக்கு. படத்துல நிறைய தேவையில்லாத சீன்ஸை வச்சிருக்காங்க. குறிப்பா சொன்னா, கடல்ல வச்சு பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் பிரச்சனை நடக்கும். அந்த சீன்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. படத்துல ஊர்ல ஏதாவது பிரச்சனை நடந்தா அதுக்கு காரணமா இருந்தவங்களை ஹீரோ அடிப்பாரு. அவரை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் நாட்டாம அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகுவாரு. அந்த சீன்லாம் சரியில்லை. அதே மாதிரி நாட்டாமைய யாராவது ஏதாவது சொன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஹோரஸா ஏன்னு சத்தம் மட்டும் கொடுக்காங்களே தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்துல மீனவ மக்களோட வாழ்க்கை முறைய இன்னுமே டீடைல்டா காட்டிருக்கலாம். இந்த படத்தை சுப்பு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மானியம் கிருஷ்ணா, நந்திதா ஸ்வேதா, கிஷோர், மைம் கோபி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.